லீகலா என்ன மேட்டர் தெரிஞ்ச பிறகு அவர் திருப்பி வந்துருவாரு வெளியில. அவர் முதல் கட்டத்துல முதல்ல கரூருக்கு போனது விரும்புறாரு. கரூர்ல போய் அந்த குடும்பங்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையெல்லாம் இவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கொடுத்து மேல் கொண்டு கரூர் மக்களுக்காக என்ன செய்யலான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. முதல்ல எதிர்கட்சிகளுக்கு ஒரு கூட்டணி தேவையா இருந்தது, விஜயோட கூட்டணி தேவையா இருந்தது. இப்போது பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு கூட்டணி தேவையாகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. இதை பத்தி விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு தான் டெல்லியில தகவல். ஆனா நேரடியாக பிஜேபியோட போக முடியாது. ஏன்னா அவர் வந்து இதுல இருந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு, கொள்கை ரீதியா எனக்கு பாஜக எதிரி, இதுவா எதிரின்னு. இப்ப அடுத்து அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு தற்சமயம் எதிரி டிஎம்கே தான், டிஎம்கே ஆட்சியை முடிவு கட்டணும் சொல்லி அவர் இறங்குவார். யாருடன் கை கொடுக்க தயார்னு சொல்லுவாருன்னு தான் எதிர்பார்க்கிறாங்க. மக்கள் என்ன பாருங்க, இவருக்கு முதல்ல ஆதரவு வந்த காரணம் என்னன்னு பாருங்க. ஒண்ணு, இவர் சினிமால ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, இவரை ரொம்ப நேசிக்கிறவங்க, இவரை ரொம்ப சூப்பர் ஸ்டாரா நினைக்கிறவங்க எல்லாம், அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெண்கள், இளைஞர்கள், இவங்கெல்லாம் எப்போதுமே அவருக்கு தான் இருந்தாங்க. இரண்டாவது, இந்த சம்பவம் நடந்த பிறகு அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. நிஜமாவே நம்ம விஜய் வந்து கண்டுக்காமையா போயிட்டாரு, இவங்களை பத்தி கவலையே படலையா? அப்படி இல்லையா அவர் அது மாதிரி ஒரு தலைவராக இருக்க முடியாது, நம்பல அவங்க. அதுக்கு பிறகு அவர் தன்னோட வீடியோ விட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தலா 20 லட்சம் ரூபாய் கொடுக்குற எந்தெந்த குடும்பங்கள் இவங்களை இழந்துட்டாங்களோ அவங்களுக்கு தரேன்னு சொன்னது. அதுக்கு பிறகு மக்கள் மத்தியில் என்ன வருது, இது பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, ஸ்டாலின் ஒன்று சொல்றாரு, இதில் அரசியல் பார்க்கக்கூடாதுங்கிறாரு. ஆனால் அரசோட நடவடிக்கைகள்லாம் பார்த்தா அரசியல் இருக்குது. அதுக்கு பிறகு செந்தில் பாலாஜி இறங்கின பிறகு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது மக்கள் மத்தியில். ஸ்டாலின் ஐயா சொல்றாரு இதுல அரசியல் பார்க்க கூடாதுங்கிறாரு, யாரையும் குற்றவாளி சொல்ல முடியாது, எந்த கட்சி தலைவர்களும் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி நெரிசல் ஏற்படணும்னு விரும்ப மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா நடவடிக்கை வேற மாதிரி இருக்குது. அதே போல விஜய் கண்டுக்காம போயிட்டாரு, விஜய்க்கு இதை பத்தி கவலை இல்லை, ஒரு செல்ஃபிஷ் பர்சன் அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யாரு? ஆளும் கூட்டணி சார்ந்தவங்க, ஆளும் கூட்டணி ஆதரிக்கிறவங்க. ரியல் ஒன் உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார், வணக்கம். இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகா நிர்வாகிகள் பல பேர் மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கு. தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர்களும் சரி, ஆதரவாளர்களும் சரி, சோசியல் மீடியாக்கள்ல, சேட்டலைட் மீடியாக்கள்ல பேசாமலே அமைதியான நிலையிலே இருந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்ப தாவேகாவுடைய எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? அதாவது விஜய் அமைதியாக இருப்பது விஜயுடைய வளர்ச்சிக்கு, தாவேகாவுடைய எதிர்காலத்துக்கு நல்லதா, அல்லது அதிரடியான அரசியல்ல இறங்குவது நல்லதா சார்? ஏன்னா விமர்சனங்கள் விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வரணும், கரூருக்கு வெளியே வரணும், பிரஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க அவர் கொஞ்சம் இந்த நேரத்துல, ஏன்னா நான் கேள்விப்படுறது என்னன்னா, அவர் வந்து இந்த லீகலா என்ன மேட்டர் தெரிஞ்ச பிறகு அவர் திருப்பி வந்துருவாரு வெளியில. அவர் முதல் கட்டத்துல முதல்ல கரூருக்கு போனது விரும்புறாரு. கரூர்ல போய் அந்த குடும்பங்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையெல்லாம் இவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கொடுத்து மேல் கொண்டு கரூர் மக்களுக்காக என்ன செய்யலான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல அவர்கள் கட்சி மேல எடுக்கும் நடவடிக்கைகள், அவர் தொண்டர்கள் மீது எடுக்கும் நடவடிக்கைகள், அதை நம்ம சட்ட ரீதியா எப்படி சந்திப்பது, அதை குறித்து தான் அவர் இந்த தற்சமயம் இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு டெல்லியில வர தகவல். ஆனா கட்டாயமாக அவர் உட்கார முடியாது. ஏன்னா பாருங்க, அவர் பின் போனாருன்னா இது வந்து அப்புறம் அவரால் எழுதுக்க முடியாது. அண்ட் ரெண்டாவது மேட்டர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, விஜய் வந்து ரஜினிகாந்த் இல்ல, விஜய். அதனால அவர் வந்து முன் வச்ச கால பின்வாங்க மாட்டாரு. ஆனா இந்த நேரத்துல அவர் வந்து கொஞ்சம் பாக்குறாரு, சட்ட ரீதியா நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, அப்புறம் அரசியல் ரீதியா என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணலாம். ஆனா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் விஜய் பயந்துட்டாரு, வீட்டை விட்டு வெளியே வரல அப்படிங்கிற விமர்சனங்கள் இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கேன் சார். பாத்தீங்கன்னா இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட நேரத்துல இருந்து அதிரடியா இறங்கிட்டாங்க. திருமாவளவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் வேல்முருகன் வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, வெளியில சீமானும் வந்து விஜய்க்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்க துவங்கிட்டாங்க. அப்போ எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக விஜய்க்கு எதிராக களமாடிக்கிட்டு இருக்கும் போது விஜயுடைய இந்த அமைதியான போக்கு எப்படி சார் புரிந்து கொள்வது?
விஜய் களத்துல இறங்கின பிறகு பாதிக்கப்பட்ட அவ்வளவு தலைவர்களும், அதாவது ஆளும் கட்சியில் இருக்க தலைவர்கள், ஆளும் கூட்டணியில் இருக்க தலைவர்கள், கம்யூனிஸ்ட் உள்பட எல்லாருமே இல்ல இவர் புதுசா வந்துட்டாரு, இது என்ன ஒரு பிரச்சனையா இருக்குது, நம்மளை எப்படி பாதிக்கும், இந்த கூட்டணியில இருந்து நமக்கு அந்த தொகுதிகளில் இவர் கேண்டிடேட் போட்டா நமக்கு என்ன ஆகுது, இது அவங்க முதல் கவலையா இருந்தாங்க. இப்ப இந்த சம்பவம் நேர்ந்த பிறகு ஒரு விதத்துல அவங்க என்ன நினைச்சாங்க, ஓ இதுல அவர் பாதிக்கப்பட்டுட்டாரு, அதனால அவங்க தொடர்ந்து பேசுறாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா திமுக எதிர்த்திருந்த கூட்டணியிலையும் பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் உள்பட இதுவரை ஒரு நிலைமை ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு வேற மாதிரி போயிடுச்சு. இதுல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, விஜய் வந்து கட்டாயமாக இனிமே தனியா அவர் எவ்வளவு செயல்பட முடியும், தனியா செயல்பட்டுட்டே இருந்தாருன்னா டிஎம்கேக்கு ஒன்று சாதகமாயிடும். திமுக சாதகமா அதை அவரை இது பண்ணிடும், கண்ட்ரோல் பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கும். சோ அதற்காக அவருக்கு இன்று கூட்டணி தேவை. முதல்ல எதிர்கட்சிகளுக்கு ஒரு கூட்டணி தேவையா இருந்தது, விஜயோட கூட்டணி தேவையா இருந்தது. இப்போது பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு கூட்டணி தேவையாகட்டும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. இதை பத்தி விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு தான் டெல்லியில தகவல். ஆனா நேரடியாக பிஜேபியோட போக முடியாது. ஏன்னா அவர் வந்து இதுல இருந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு, கொள்கை ரீதியா எனக்கு பாஜக எதிரி, இதுவா எதிரின்னு. இப்ப அடுத்து அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு தற்சமயம் எதிரி டிஎம்கே தான், டிஎம்கே ஆட்சியை முடிவு கட்டணும் சொல்லி அவர் இறங்குவார், யாருடன் கை கொடுக்க தயார்னு சொல்லுவாருன்னு தான் எதிர்பார்க்கிறாங்க. சார் இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது தான் சார், நேத்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு சென்ற பகுதியில அதிமுக கொடியோடு சேர்ந்து தாவேகாவுடைய கொடியும் அங்க அதிமுக தொண்டர்கள் மத்தியில பறந்திருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது அதிமுக தாவேகா அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இப்ப பேசப்படுது. இத நீங்க சொல்வது போல புரிஞ்சுக்கலாமா சார்? அதிமுக பக்கம் தாவேகா நகர்கிறது அப்படின்னு பார்க்கலாமா சார்? அவேகா தொண்டர்கள் அதிமுக கூட்டத்தில் போவதே என்ன காமிக்குதுன்னா, தொண்டர்களும் அதே தான் ஆசைப்படுறாங்க. டிவிகே தமிழ் வெற்றி கட்சி தொண்டர்கள் அவங்களும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இனிமே தனியா இது பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு முன்னாடி இருப்பது ஒரு பெரிய எதிரி. இப்ப தற்சமயம் பாருங்க, கொள்கை எதிரி பிரச்சனை இல்ல, அரசியல் எதிரி தான் மெயின் நமக்கு. இந்த அரசியல் எதிரிக்கு நீங்க ஒன்னா சேரல நம்மள அடிச்சிருவாங்க. இந்த அடுத்த 2-3 மாசத்துக்குள்ள நம்ம இதை இது பண்ணலைன்னா ஆயிடும். அதனால்தான் அவங்க போக ஆரம்பிக்கிறதும் விஜய்க்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அவங்களும் அவங்க தலைவருக்கு கொடுக்குற மெசேஜ் இதுதான், நீங்க சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு திருப்பி மீண்டும் தொடருங்கள் இதை. சார் இப்போ ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாகி இருந்தது சார் செய்திகள்ல. அதுல என்ன அப்படின்னா வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு, கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு பிலோ 35 ஏஜ் 35 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் விஜய் பக்கம் தான் அதிகமா இருக்கிறாங்க. 75% விஜய்க்கு ஆதரவாகத்தான் இருக்காங்க. அதாவது அதிமுகவினராக இருந்தாலும் திமுகவினராக இருந்தாலும் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் விஜய் சைடு அவங்க குத்தச்சாட்டு சொல்லல. விஜய் வந்து செய்தது கரெக்ட் தான், ஏன் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற நிலையில, மனநிலையில தான் 75% பேர் இருப்பதாக அந்த ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? மக்கள் என்ன பாருங்க, இவருக்கு முதல்ல ஆதரவு வந்த காரணம் என்னன்னு பார்க்கணும். ஒண்ணு, இவர் சினிமால ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, இவரை ரொம்ப நேசிக்கிறவங்க, இவரை ரொம்ப சூப்பர் ஸ்டாப்பா நினைக்கிறவங்க எல்லாம், அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெண்கள், இளைஞர்கள், இவங்கெல்லாம் எப்போதுமே அவர் தான் இருந்தாங்க. இரண்டாவது, இந்த சம்பவம் நடந்த பிறகு அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. நிஜமாவே நம்ம விஜய் வந்து கண்டுக்காமையா போயிட்டாரு, இவங்களை பத்தி கவலையப்படலையா, அப்படி இல்லையா அவரு, அவர் அது மாதிரி ஒரு தலைவரா இருக்க முடியாது நம்பல அவங்க. அதுக்கு பிறகு அவர் தன்னோட வீடியோ விட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தலா 20 லட்சம் ரூபாய் கொடுக்குற எந்தெந்த குடும்பங்கள் இவங்களை இழந்துட்டாங்களோ அவங்களுக்கு தரேன்னு சொன்னது. அதுக்கு பிறகு மக்கள் மத்தியில் என்ன வருது, இதுக்கு இது பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, ஸ்டாலின் ஒண்ணு சொல்றாரு, இதுல அரசியல் பார்க்க கூடாதுங்கிறாரு. ஆனா அரசோட நடவடிக்கைகள்லாம் பார்த்தா அரசியல் இருக்குது. அதுக்கு பிறகு செந்தில் பாலாஜி இறங்கின பிறகு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது மக்கள் மத்தியில. என்ன, எதுக்கு இவர் பின்னாடி இப்படி கிளம்பி இருக்காங்க, ஒரு பக்கம் அரசியலே இல்ல சொல்றாங்க, ஆனா நடைமுறை எல்லாமே அரசியலா தான் இருக்குது. ஆகையால் மக்கள் மத்தியில என்ன ஒண்ணு வருதுன்னா, அவ்வளவு மோசமானவர் இல்லையே விஜய், நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதிக அதிக டிவியில எல்லாம் பாத்தீங்கன்னா பல பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு சில கருத்துக்களை வைக்கிறாங்க. அல்ல அவர் செஞ்சது ரொம்ப மோசம், அவர் ரொம்ப இது அப்படி இப்படிங்கிறாங்க. அதாவது டிஎம்கேக்கு சாதகமா பேசுவார்கள். ஆனா மக்கள் அவர்களை முழுமையா நம்புவதில்லை. ஒரு சந்தேகம். இப்ப எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, இதுல அரசியல் பார்க்க கூடாதுங்கிறாரு, யாரையும் குற்றவாளி சொல்ல முடியாது, எந்த கட்சி தலைவர்களும் தங்கள் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்படணும், நெரிசல் ஏற்படணும்னு விரும்ப மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா நடவடிக்கை வேற மாதிரி இருக்குது. அதே போல விஜய் கண்டுக்காம போயிட்டாரு, விஜய்க்கு இதை பத்தி கவலை இல்லை,
ஒரு செல்ஃபிஷ் பர்சன் அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யாரு? ஆளுங்கூட்டணி சார்ந்தவங்க, ஆளுங்கூட்டணி ஆதரிக்கிறவங்க. ஆனா மக்களுக்கு இன்னும் ஒரு இது இருக்குது. அப்படி இல்லையே இவரு, இவர் அந்த மாதிரி மனுஷர் இல்லையே, அந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு கிடைக்கிற சர்வே என்ன சொல்லுவதுன்னா, மக்கள் முழுமையாக நம்புவதில்லை விஜய் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள். இறுதியாக ஒரு கேள்வி சார். இந்த கரூர் இன்சிடென்ட், அதன் பிறகு நடக்கக்கூடிய தமிழக அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் 2026 தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா, திருப்பு முனையை ஏற்படுத்துமா சார்? இப்பவே ஒரு திருப்பு முனை வந்துருச்சு சிவா சார், இப்பவே ஒரு திருப்பு முனை வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு பிறகு எதிர்கட்சிகள் எப்படி இதை மேல கொண்டு போறாங்க, எந்த மாதிரி ஒன்னா கை கொடுத்துட்டு முன்னாடி போறாங்க. இரண்டாவது, திமுக தலைமை என்ன செய்ய போறது, திமுக தலைமையில் உள்ள கூட்டணி இருக்கிறவங்க என்ன செய்ய போறாங்க, இது மேலதான் டிபெண்டா இருக்கு. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், வணக்கம்.